தமிழ் ஜனம் குடும்பத்தினருக்கு வணக்கம். நேற்றிலிருந்து உலகமே ஒரு பதற்றத்தில் இருக்குது. நம்ம பார்த்துருப்போம். யூஎஸ் வந்து ஈரானை அட்டாக் பண்ணது, ஈரான் திருப்பி யூஎஸ்னுடைய பல பேசஸ் அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்லி இன்றைக்கி காலையில் எந்திரிச்சு பார்த்தா ஈரானுடைய சுப்ரீம் லீடரை கொண்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் வருது. ஸோ நம்ம நேர்களுக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய, ஏன்னா உலகமே இன்றைக்கி ஒரு போர்க்களமாக மாறி இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையுமே நடக்கக்கூடிய போர்களுடைய அப்டேட்ஸ் தருவதற்காக தமிழ் ஜனம் புதுசாக ஒரு ஷோ ஆரம்பிச்சிருக்கோம். அது வேறு ஒன்றும் கிடையாது. வெல்கம் டு குருக்ஷேத்திரம். நான் உங்கள் ஆனந்த் டி பிரசாத். என் கூட அபினவும் இருக்கார். ஸோ அபினவ், நேற்று ஈரானுக்கும் யூஎஸுக்கும் நடந்த பிரச்சனை என்ன? ஈரானுக்கும் யூஎஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த 3 நாடுகளுக்குமே நேத்துல ஒரு தொடர்ச்சியான ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸை உருவாக்க ட்ரை பண்ணுது. அதுவும் எந்த ரேஞ்சில் அப்படின்னா, யூஎஸ்ஸை ரீச் பண்ணக்கூடிய ரேஞ்ச் கொண்ட மிசைல்ஸை தயாரிக்கிறதுலையும் அந்த நாடு வந்து ஈடுபட்டு இருக்கு. இது வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய டேஞ்சர் அப்படின்றது ட்ரம்பினுடைய வாதமாக இருக்கு. ஸோ இந்த டீஎஸ்கலேஷன் பண்ணணும், என்ரிச்மெண்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஈரானுக்கு நிறைய கெடுவெல்லாம் விதிச்சாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ கெடு வந்து முடிவடைந்த நிலையில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரான் மேலே நேற்று தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஸோ அந்த யூஎஸ்னுடைய தாக்குதலில் அவங்களுடைய சுப்ரீம் லீடர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. ஸோ யூஎஸ் வந்து எப்படி ஈரானை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கார்னருக்கு புஷ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ வாரை ஃபாலோ பண்ணக்கூடியவங்க, ரொம்ப க்ளோஸாக ஃபாலோ பண்ணக்கூடியவங்களுக்குலாம் அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கும். என்ன அப்படின்னு சொன்னால், உலகத்திலேயே ஏர்கிராஃப்ட் கேரியர் வைத்திருக்கக்கூடிய நாடுகள் மிக குறைவு தான். அதில் இந்தியாவும் ஒன்று. ஆனால் அமெரிக்கா கிட்ட உலகத்தில் எந்த நாட்டுக்கிட்டையுமே இல்லாத அளவுக்கு அவங்க வந்து ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அந்த ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸில் பெருவாரியான ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் எடுத்துகிட்டு வந்து இந்த கல்ஃப் ரீஜனில் அவங்க பார்க் பண்ணியிருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு யூஎஸ் ஜெரால்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் சூப்பர் கேரியர் அதை எடுத்துகிட்டு வந்து அவங்க எங்கே நிப்பாட்டியிருந்தாங்க? மெடிட்டரேனியன் சீல நிப்பாட்டியிருக்காங்க. அதற்கப்புறம் வந்து யூஎஸ் ரூஸ்வெல்ட் அப்படிங்கிற ஒரு ஷிப்பை எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ரெட் சீல நிப்பாட்டியிருக்காங்க. அதே ரெட் சீல இன்னொரு யூஎஸ் டெல்பர்ட் அப்படிங்கிற ஒரு வார் ஷிப்பை எடுத்துகிட்டு வந்து ஈரானுடைய வெஸ்டர்ன் சைடு முழுக்க அவங்க பிளாக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு 4 ஏர்கிராஃப்ட் கேரியர் எடுத்துகிட்டு வந்து அரேபியன் சீல அவங்க வச்சுருக்காங்க. ஸோ அரேபியன் சீ அப்படிங்கிறது நமக்கு தெரியும், இந்தியாவோட எல்லையை பகிரக்கூடிய ஒரு கடல் பரப்பு. ஸோ அங்கே வந்து எந்தெந்த வார்ஷிப் வச்சுருந்துருக்காங்க அப்படின்னு சொன்னால், யூஎஸ் மேக்ஃபெல், இது வந்து ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஏர்கிராஃப்ட் கேரியரோ, அப்ரஹாம் லிங்கனும் 1,60,000 டன் எடை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட் கேரியர். அதே மாதிரி யூஎஸ் ஃப்ராங்கி, அதே மாதிரி யூஎஸ் மைக்கேல். ஸோ இந்த 7 ஏர்கிராஃப்ட் கேரியரை ஈரானை சுற்றி அவங்க எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டி, எதுக்கு நிப்பாட்டியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இங்கே சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா இப்போ தரையிலேருந்து சண்டை போடுற மாதிரி கிடையாது. கடலில் சண்டை போடும்போது மனிதர்கள் சீக்கிரமாக வந்து ட்ரெயின் ஆகிடுவாங்க. அப்போது தூக்கம் தேவை. அதே மாதிரி மிஷின்ஸ்க்கு ரிப்பேர் தேவை. அப்போது வெறும் 2 ஏர்கிராஃப்ட் கேரியர் எடுத்துகிட்டு போனால் 24 மணி நேரமும் தொடர்ந்து ஈரானை அட்டாக் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால டே ஷிஃப்ட்டு, நைட் ஷிஃப்ட்டு அப்படின்னு 2 ஷிஃப்ட்டு பேஸ் பண்ணி இந்த ஏர்கிராஃப்ட் கேரியர் இயங்கியிருக்கு. அதாவது காலையில் முழுக்க இந்த ஷிப்பில் இருந்து ஏர்கிராஃப்ட் போய் அட்டாக் பண்ணிட்டு வரும், மதியத்துக்கு மேலே இதிலேருந்து போய் அட்டாக் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி அடுத்த 2 ஷிஃப்ட்டு இந்த மாதிரி போகும். அதே மாதிரி இந்த சைடில் இருந்து போகும். ஸோ லெஃப்டில் இருந்து அட்டாக், ரைட்டில் இருந்து அட்டாக் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த ஈரானியுமே வந்து கதிகலங்க வச்சு இன்றைக்கி வந்து யூஎஸ் வந்து கிட்டத்தட்ட ஈரானை முடிச்சுட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய எரிபொருள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, எங்கெங்கெல்லாம் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸை நிறுத்தினாங்கன்னு நீங்கள் சொன்னீங்க. ஆமாம், இங்கே 2, இங்கே, அப்புறம் இந்த இடத்துல 4 ஏர்கிராஃப்ட் கேரியர். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க வந்து ஒரு இடத்த சுத்தி இருக்காங்க இல்லைங்களா? இந்த இடம் ஃபுல்லா யூஎஸ்னுடைய ஏர் பேஸும் நேவல் பேஸும் இருக்கு. ஸோ இப்படி இவங்க நிறுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த நேவல் பேஸையும் ஏர் பேஸையும் இவங்க வந்து இன்னும் எஃபெக்டிவா பயன்படுத்த முடியும். அதன் மூலமா ஈரானை வந்து டார்கெட் பண்ண முடியும் அப்படின்றதான் ஒரு பேட்டில் பிளான். ஸோ உடனே ஈரான் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த யூஎஸ்னுடைய பேஸஸை வந்து தாக்கியிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அல் உதைத் ஏர்பேஸ். அது பார்த்தோம் அப்படின்னா
கத்தார்ல இருக்கு. இது கத்தார் இந்த பகுதியில இருக்கு. பார்த்தாவே தெரியும் ஈரானுக்கு ரொம்ப நெருக்கமா பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய airbase. இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. சரி, ஏன் இத வந்து டார்கெட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, யுஎஸ்னுடைய இந்த மிலிட்டரி ஆப்பரேஷன் இருக்கு இல்லையா? அதோட சென்ட்ரல் கமாண்ட் இங்க தான் இருக்கு. இங்க தான் இருக்கு. அதனால தான் இத வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. ஆனா இத வந்து யுஎஸ் வந்து டிஃபெண்ட் பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல எந்த ஒரு சேதமுமே நடக்கல அப்படின்னு சொல்லப்படுது. ம். ஸோ உடனே ஈரான் வந்து அடுத்தது என்ன பண்ணுது அப்படின்னா, நேரா அபுதாபிக்கு வராங்க. அபுதாபியில இருக்கக்கூடிய அல் தஃப்ரா ஏர்பேஸ் அத வந்து அட்டாக் பண்றாங்க. இதுவும் பார்த்தா ஈரானுக்கு பக்கத்திலேயே இருக்கு. இத யுஎஸ்னால டிஃபெண்ட் பண்ண முடியலன்னு சொல்லப்படுது. அதாவது மிசைல் விழுந்துருச்சு. உள்ள விழுந்துருச்சு. கேஷுவாலிட்டி இருக்கான்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு டேமேஜ் வந்து ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 5000 சோல்ஜர்ஸ் வந்து இங்க அமெரிக்கா நிறுத்தி வச்சிருக்கு. ஏன் அப்படின்னா, நாளைக்கே இவங்க மெயின்லேண்ட வந்து இன்வேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ம். இம்மீடியட்டா 5000 சோல்ஜர்ஸ் அமெரிக்காவால இங்க பொசிஷன் பண்ண முடியும். ஆமா. சோ அத வந்து மையப்படுத்தி தான் அங்க ஒரு அட்டாக். அதே போல பார்த்தோம்னா குவைத் இருக்கு. குவைத்தில் இருக்கக்கூடிய அலி அல் சலேம் அப்படின்ற பேஸ வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா என்எஸ்ஏ பஹ்ரைன் வந்து இங்க வருது ஒரு ஆமா. சின்ன சின்ன தீவு. தீவு. ஆமா. அந்த இடத்துல இருக்கக்கூடிய நேவல் கமாண்ட். இப்போ நேவல் கமாண்ட் இருக்கு அப்படின்னா இது இங்க இருக்கக்கூடிய ஆமா, இது battle எல்லாமே group-ஆ இயக்கக்கூடியது. command பண்ணும். எல்லாமே ஆமா. இயக்கக்கூடியது இங்க இருந்து தான் இங்க இருக்கு. இயக்குவாங்க. இத வந்து அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுவும் அட்டாக் ஆகி இருக்கு. அத வந்து முழுசா டிஃபெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி அப்புறம் ஈராக்ல இருக்கு, ஜோர்டான்ல இருக்கிற ஏர்பேஸ் இது எல்லாத்தையுமே வந்து இவங்க அட்டாக் தோஹா பண்ணிருக்காங்க. அட்டாக் பண்ணிருக்காங்க. துபாய் அட்டாக் துபாய் பண்ணிருக்காங்க. அட்டாக் பண்ணிருக்காங்க. அதுவும் புர்ஜ் கலிஃபாவை வந்து அட்டாக் ட்ரோன் பண்ணிருக்காங்க. அட்டாக் நடந்திருக்கு. ஏன்னா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சில அரசியல்வாதிகள்லாம் நம்ம பணத்தை சுரண்டிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா துபாயில வந்து ஃபிளாட் வாங்கி போட்டுறாங்க. அங்க ரியல் எஸ்டேட் வேல்யூ கூடும் அப்படின்னு. அவங்க நேரம் என்னமோ துபாயில இருக்கிற மக்களுக்கே ஆபத்து வரும் விதமாக அங்கேயே வந்து பாம்பு போட வச்சுட்டாங்க. உங்களுடைய ராசி நல்லா இருக்கு, தமிழ்நாடை கடந்து உங்களுடைய ராசி வந்து மக்களை வந்து பாதிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஸோ ஈரானுடைய இந்த அட்டாக்குமே வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது. யாருமே ஈரானால் இப்படி அட்டாக் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இப்போ இந்தியா S-400 வச்சிருக்கு, ஈரான் S-300 வச்சிருக்கு. இப்போ S-300 வச்சிருக்கிற ஈரானுக்குள்ளே போய் அமெரிக்காவால் அட்டாக் பண்ண முடியுது. அப்போ S-300 ஃபெயிலியர் அப்படின்னு. இந்த நாடெல்லாம் பேட்ரியாட்ஸ் வச்சிருக்கு. இவங்க எல்லாருமே வந்து அமெரிக்கனுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்கு. அப்போ அமெரிக்கன் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஈரான் வந்து பிரேக் பண்ண முடியுது அப்படின்னு எதை யார் வச்சிருக்காங்கன்றது முக்கியம் கிடையாது, அதை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ இவங்கெல்லாம் இந்தியா கிட்ட வந்து கத்துக்கணும் அப்படிங்கிறது இது மூலமா நம்ம சொல்லிக்கலாம். இதுல என்ன அப்படின்னா இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் வெப்பன்ஸ் இம்போர்ட்டரா இருக்கக்கூடிய நாடு. சவுதி அரேபியா வேர்ல்டுலயே லார்ஜஸ்ட் வெப்பன்ஸ் இம்போர்ட்டர். அதாவது இந்தியாவை விட அதிக அளவு இவங்க வெளிநாடுகள்ல இருந்து தங்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்காக வெப்பன்ஸை வந்து வாங்குறாங்க. அப்படிப்பட்ட சவுதி அரேபியாவாலேயே ஈரான் அனுப்பக்கூடிய மிசைல்ஸை எஃபெக்டிவா கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா அவர்களுடைய ஆர்மியினுடைய பேட்டில் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது ரொம்பவுமே கீழே இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஈரான் வந்து ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை கடந்து போயிட்டு இருக்கு. ஏன்னா அவங்களுடைய தலைமையே இல்லாமல் போயிருக்கு அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் நம்ம நேர்கள் புரிஞ்சுக்கணும். வேர்ல்டு வார் 2 அப்போ ஹிட்லர் 4 முறை கொல்லப்பட்டிருக்காரு, ஸ்டாலின் 2 முறை கொல்லப்பட்டிருக்காரு. இதை ஹிட்லருடைய ஆட்களே அந்த 4 முறையும் ஆமா ஹிட்லர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி இது ஆக்சுவலி அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியா எடுத்து தப்பிக்கிறதுக்கு ஹிட்லர் சேவ் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னா அப்போ அலைஸ் வந்து கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க, அவங்க வந்து லெத்தர்ஜிக்கா இருப்பாங்க. அதை வச்சு நம்ம ஒரு சர்ப்ரைஸ் இது பண்ணலாம் அப்படின்ட்டு. அதனால நீங்க இதை நம்புங்க நம்பாதீங்கலாம் நான் சொல்லலை. பட் இதை ஒரு விஷயத்த மைண்டில் வச்சுக்கோங்க. உலக சண்டை வரும்போது ஒரு தலைவர் இறந்துட்டார் அப்படிங்கிறத ஏற்றுக்கலாமா ஏற்றுக்கக்கூடாதா அப்படிங்கிறது இன்னுமே ஒரு பெரிய ஒரு மர்மமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. இதில் ஒரு அரசியல் மட்டும் சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கக்கூடிய சில தற்கூறிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த போருக்கு காரணம் மோடி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. நாளைக்கு பிரகாஷ்ராஜ் சத்யராஜ் போன்றவங்கலாம் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு துண்டை போட்டு வந்து மேடை ஏறிட்டு மோடியால் தான் வந்து இப்போது ஈரானுடைய தலைவரே செத்து போயிட்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. ஈரானை அட்டாக் பண்ண சொன்னது யூஎஸ் கிட்ட இஸ்ரேல் மட்டும் கிடையாது, சவுதி அரேபியாவும் தான். அண்ணன் கொஞ்சம் வாங்கினேன், அவன் ரொம்ப சீன்றான், அவனை போய் அடிங்க அப்படின்னு சொன்னது சவுதி அரேபியா. சவுதி அரேபியா ஒரு இஸ்லாமிய நாடு, ஈரான் ஒரு இஸ்லாமிய நாடு. பங்காளிக்கு சண்டை. அதில் 3வது மனிதராக அமெரிக்காவை உள்ளே இழுத்துட்டு வந்து விட்டது சவுதி அரேபியா அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் மறந்துடக்கூடாது. மோடிக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே நேரத்தில் உலகமே இன்றைக்கி வந்து ஒரு பதட்டத்தில் இருக்கும்போது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஈவெண்ட்ஸ்லாம் பாருங்களேன். நம்மளாம் எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம்? விஜய் தேவர்கொண்டா ரேஷ்மிகா கல்யாணம், விஜயனுடைய விவகாரத்து, ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர்ந்தது. இதெல்லாம் ரொம்ப பேச வேண்டிய விஷயமா? ஓபிஎஸ் திமுகவில் போய் சேர்ந்தது. 22,000 கோடிக்கான ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் நேற்று பிரைம் மினிஸ்டர் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் மேட்ச் வருது, இந்தியா செமிஃபைனலுக்கு போகுமா, T20 வேர்ல்டு கப் ஜெயிக்குமான்னு இந்தியா உலகத்தில் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆனால் ஈரானுடைய இந்த
அன்ஸ்டெபிளைஸ்டாக இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் இந்தியாலையும் பாதிப்பு ஏற்படுத்தும். குறிப்பாக ஈரான் அட்டாக் பண்ணது அமெரிக்கா அப்படிங்கிறதுனால கிறிஸ்துவர்கள் மீது அவங்களுக்கு ஒரு கோபம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்த்தோம் இலங்கையில் ஒரு சர்ச்சை வந்து பிளாஸ்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் உலகம் முழுக்க, அதே மாதிரி கிறிஸ்துவர்கள் அதிகமாக இருக்கிற ஆஸ்திரேலியாவில் அந்த போண்டி பீச்சில் போய் ஐஎஸ்ஐஎஸ் வந்து தாக்குதல் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியாவிலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய பாதுகாப்பு படையினர் அதை வந்து சிறப்பாக கையாளுவாங்க அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த போரில் இந்தியர்கள் கற்றுக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான ஒரு பாடம் ஒன்று இருக்குது. இப்போது ஈரானும் அமெரிக்காவும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஈரான் சரியா அமெரிக்கா சரியான்றதை நம்ம விட்டுருவோம். ஆனால் இந்த போரை அமெரிக்கா எப்படி கையாளுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அது இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. அமெரிக்காவுக்கு ஈரானை பிடிக்கல, ரைட்டு, அவங்க பிரச்சனை. ஈரான் மேல ராணுவத்தை விட்டு தாக்குதல் நடத்துறாங்க, அவங்க பிரச்சனை. ஆனா அமெரிக்கா எப்படி கிளவரா ஈரான் மக்களை நீங்க புரட்சி பண்ணுங்கன்னு சொல்றாங்க பாருங்க. இப்போ அந்த ரெஜிம் நல்ல ரெஜிமா அப்படின்றது அந்த மக்களினுடைய பிரச்சனை. நீ உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்க தாக்குதல் நடத்தணும். ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா ஏன் பண்ணுச்சு? நீ தாக்குதல் நடத்தின, நீ பயங்கரவாத தாக்குதல் பண்ண, அதனால நான் உன்னை அடிப்பேன், என் மக்களுக்காக நான் உன்னை அடிக்கிறேன்னு சொல்லி இந்தியா தாக்குதல் நடத்துச்சு. ஆனா பாகிஸ்தான் மக்களை புரட்சி பண்ணுங்கன்னு இந்தியா சொல்லுச்சா? என்னைக்குமே சொல்லல. பங்களாதேஷ்ல ஈஸ்ட் பாகிஸ்தானா இருந்தபோது பிரச்சனை வந்துச்சு. இந்தியா அந்த நாட்டை லிபரேட் பண்ணி அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து, கை காசை செலவு பண்ணி அரசாங்கத்தை ஏற்படுத்தி கொடுத்து ஸ்டெபிலிட்டியை உருவாக்கி நம்ம நாட்டு ராணுவ வீரர்களையும் இழந்தோம். ஆனா அமெரிக்கா என்ன பண்ணுதுன்னா, ஈரான்ல சொந்த மக்களை புரட்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுது. அமெரிக்கா இப்படி செய்வது இது முதல் முறை அல்ல. ஈராக்ல இதே தான் பண்ணாங்க, லிபியால இதே தான் பண்ணாங்க, சமீபத்துல பங்களாதேஷ்லயும் இதே தான் பண்ணாங்க, இந்தியால ரொம்ப நாளா பண்ண முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாடு, அந்த நாட்டுல அரசியல் மாற்றம் தேவைன்னா அதை அந்த மக்கள் ஜனநாயக முறைப்படி செய்யும் போது தான் அந்த நாட்டுல ஸ்டெபிலிட்டி இருக்கும். வெளிநாட்டு சக்திகள் சொல்லுவதை வெளிநாட்டு சக்திகள் இயக்குவதால நம்ம இயங்கணும் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஈரானுக்கு ஏற்பட்ட கதி நாளைக்கு இந்தியாவுக்கு ஏற்படும். இப்ப சொன்னாங்க இல்லையா, நம்ம செமிகண்டக்டர் இது ஓபன் பண்றோம். இந்த வளர்ச்சி ஏன் ஏற்படுது அப்படின்னா, இன்னைக்கு இந்தியர்கள் தேசப்பற்றோட இந்த அரசாங்கத்தை அணுகிறதுனால. நாளைக்கு இந்த பற்று குறைஞ்சது, நாம அந்நிய சக்திகளினுடைய ப்ராபகேண்டாவுக்கு கீழே விழுந்துட்டோம்னா ஈரானுக்கு ஏற்பட்ட கதி இந்தியாவுக்கு ஏற்படும். ஸோ அடுத்த செக்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுடைய ஃபியூல் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இந்தியா அதெல்லாம் சிறப்பாக கையாளும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சந்தேகப்பட வேண்டாம். ஏன்னா அடுத்த 25 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் இந்தியாவினுடைய காலம். இந்தியாவினுடைய வளர்ச்சியை யாராலையும் தடுக்க முடியாது, இந்தியர்களால் மட்டும்தான் தடுக்க முடியும். அதனால் நம்ம சுதாரித்து ஜாக்கிரதையாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம நாடு தப்பிக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். எப்படி இங்கெல்லாம் ஒரு பிரச்சனை இருக்கோ, இந்த பிரச்சனை இதோட முடியாது, இங்கேயும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இந்த லைனை நாங்கள் ஏற்றுக்கல அப்படின்னு ஆப்கானிஸ்தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த சண்டையில் இந்தியா என்ன பண்ண போகுது? எப்போவுமே பாகிஸ்தானுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுத்தும் போது இந்தியாவில் 2 இடத்துல பாம்பு வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். அப்போ இந்தியா திருப்பி அடிக்கும். பாத்தியா என்ன அடிச்சிட்டா, எல்லாரும் வாங்க நம்மளாம் பாகிஸ்தானியர்கள் அப்படின்னு ஒன்று சேரத்துக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் இம்முறை அது நடக்காது அப்படின்னு தோணுது. ஏன்னா ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு ஈரான் அப்படிங்கிற பிரச்சனை முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் இஸ்ரேலோடைய அடுத்த டார்கெட்டு அசீம் முனீர் தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் உலக அரசியலில் என்னென்ன திருப்பு முனைகள் காத்திருக்கு அப்படின்னு. இன்னொரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.